அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை வாய் மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ராஜுவை தாக்க முயற்சியானது நடந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை வாய் மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜுவை தாக்க முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜுவை வழக்கறிஞர்கள் சிலர் தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். 4 நாட்கள் அவனை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அவரை தாக்க வழக்கறிஞர்கள் சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த பெண்கள் சிலரும் ராஜுவை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த 12ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த குற்றவாளியை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பாக்கம் காவல்துறையினர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த அடிப்படையில் இன்று குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி உமா மகேஸ்வரி 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்திருந்தார். இந்த நிலையில் குற்றவாளியை நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வரும்போது ஆக்ரோஷமாக இருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் பெண்கள் அவரை தாக்க முற்பட்டனர். இதில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இதையடுத்து குற்றவாளியை பத்திரமாக மீட்டு வேனில் ஏற்றிக் கொண்டு காவல்துறையினர் இங்கிருந்து கிளம்பி புறப்பட்டனர். இந்த நிலையிலேயே தற்போது அந்த குற்றவாளியை ஏன் உயிரோடு விட்டீர்கள் என பெண்களும் வழக்கறிஞர்களும் ஆத்திரத்தில் கூட்டலிட்டவாறு இருந்தனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. குற்றவாளியை நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வரும்போது வழக்கறிஞர்களும் பெண்களும் தாக்க முற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. நன்றி பாலாஜி, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.